பார்க்க போறது மீன் குழம்பு, அதுவும் ட்ரெடிஷ்னல் ஸ்டைல்ல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மீன் குழம்பு, அதுவும் ட்ரெடிஷ்னல் ஸ்டைல்ல. ரொம்ப சிம்பிள் தான், பட் பயங்கர டேஸ்டா இருக்கும். மீன் குழம்புனாலே எல்லாருக்கும் பிடிக்கும். அது நான் வைக்கிற இதே ஸ்டைல்ல செஞ்சீங்கன்னா மீன் குழம்பு அவ்வளோ ருசியா இருக்கும். ஸோ இன்னைக்கு ரொம்ப எளிமையான முறையில சங்கீதா ஸ்டைல்ல செஞ்சு காட்ட போறேன். நம்ம சேனலை யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் விரால் மீன் 1 கிலோ எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு எடுத்துருக்கேங்க. நான் வந்து தோல் எடுத்துட்டு போட்டிருக்கேன். நீங்கள் தோலோடு வேணாலும் சமைக்கலாம், உங்கள் விருப்பம். ஸோ இந்த மீனில் தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு எப்படி மசாலா போடுறதுன்னு பார்க்கலாங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய் பொடி போட்டுக்கலாம். இந்த மீனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. ஜஸ்ட் இந்த மீனில் மசாலா ஏறத்துக்காக கொஞ்சமாக தான் இப்போ போட்டிருக்கோம். மீதி தேவையானதெல்லாம் நம்ம மசாலாவாக அரைக்க போகிறோம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதுங்க. இதிலே 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் ஊற்றிக்கலாங்க. நான் மீன் குழம்பு இன்றைக்கி தேங்காய் எண்ணெயில் தான் வைக்க போகிறேன். உங்களுக்கு என்ன எண்ணெய் பிடிக்குமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரியே வச்சுக்கலாம். பட் தேங்காய் எண்ணெயில் வைக்கும் போதும் மீன் குழம்பு ரொம்ப வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சுங்க. ஸோ இந்த மீன் நல்லா ஊறட்டும், அப்படியே வச்சிடலாம். வாங்க இப்போ இதுக்கு தேவையான ஒரு மசாலாவும் அரைச்சிக்கலாம். மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. பழமாக 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் 10 எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. 10 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். இதோடைய மிளகு 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். மிளகு போட்டு மீன் குழம்பு வைக்கும் போது ரொம்ப ருசியாகவும் இருக்கும். 2வது சளி பிடிச்சிருக்கும் போது சாப்பிட்டா உள்ளே இருக்கிற சளியெல்லாம் எடுத்துரும். 2 டீஸ்பூன் வெறும் மிளகாய் பொடி எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். நான் வந்து தனியாக அரைச்ச மல்லிப்பொடி மிளகாய் பொடி போட்டிருக்கேன். சப்போஸ் நீங்கள் குழம்பு மிளகாய் பொடி வச்சுருந்தா கூட அதுலேயும் செய்யலாம். இதோடைய ஒரு 4-5 கருவேப்பிலை இலையும் போட்டுக்கலாம். இப்போ இதை அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். மசாலாவும் நைஸாக அரைச்சி எடுத்தாச்சுங்க. இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சுடுங்க. அடுத்தது இன்னொரு மசாலா அரைக்கணும். அதுக்கும் மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. 1/2 மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். சின்னதாக இருக்கிற 1/2 மூடி தேங்காய் தான் எடுத்திருக்கேன். ரொம்ப தேங்காய் போட்டிங்கன்னா மதன்னு டேஸ்ட் நல்லா இருக்காது. 1 கிலோ மீனுக்கு நான் 1/2 மூடி போட்டிருக்கேன். 1/2 கிலோ மீனாக இருந்தால் அதில் பாதி போடுங்க போதும். 1 டீஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். சீரகம் போடும்போது உடம்புக்கும் நல்லது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ இதை அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாங்க. இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்க, இந்த மாதிரி தேங்காயும் ஜீரகத்தையும் நல்லா அப்படியே நெகுன்னு அரைச்சி எடுத்துக்கணும். அவ்வளோதாங்க. இந்த மீன் குழம்புக்கு 2 முக்கியமான மசாலா அரைக்கணும். 2மே அரைச்சாச்சு. இப்போ அரைச்ச மசாலாவை அப்படியே ஒரு பக்கம் வச்சுடுங்க. புளி பெருசாக ஒரு எலுமிச்சை சைஸ் எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கோங்க. இப்போ இதையும் கரைச்சி எடுத்துக்கலாம். புளி வந்து பழைய புளியாக இருந்தால் குழம்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ பழைய புளின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருப்பாக இருக்கும். ரொம்ப புது புளியாக இருந்ததுன்னா அப்படியே கொஞ்சம் ப்ரௌனாக இருக்கும். இந்த அளவுக்கு கரைச்சி வச்சுக்கிட்டா போதுங்க. இப்போ இதையும் அப்படியே ஒரு பக்கம் வச்சுடுங்க. அதாவது நம்ம குழம்புக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். வாங்க இப்போ மீன் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு மண் சட்டி வச்சுட்டேங்க. மண் சட்டியில் மீன் குழம்பு வச்சா ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் தாங்க விடுறேன். இதிலே கடுகு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. அடுப்பெண்ணல் மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த கடுகு வெடிச்சு வரட்டும். கடுகு வெடிக்குதுங்க. இதிலே 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். 1 கைப்பிடி சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். 5 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். மிதமான அனல்லி இதை நல்லா செவக்க வறுத்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் 1 பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் முழுசாக போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லை எனக்கு அப்படிலாம் பிடிக்காதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கட் பண்ணியும் போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா செவக்க ஆரம்பிச்சிருச்சிங்க. இந்த அளவுக்கு வதக்கிக்கிட்டால் போதும். இதிலே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். பச்சை மிளகாயும் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. ஜஸ்ட்டு அப்படியே கலரி கொடுத்தா போதும். இப்போ அடுப்பெண்ணெய் ஃபுல்லாக கம்மி பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு மசாலா அரைச்சோம் இல்லைங்களா, தக்காளி போட்டு மீதி பொருட்கள்லாம் அதில் போட்டு இப்போ அந்த மசாலாவை இதிலே ஊற்றிக்கலாம். இப்போ அடுப்பெண்ணெய் மீடியமாக வச்சு எல்லாம் ஒன்று சேர்த்து கிளறி கொடுங்க. இது மீன் குழம்பு. எண்ணெய் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்புறம் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா 2 நிமிஷத்துக்கு அப்படியே எண்ணெயிலே வதங்கட்டுங்க.
மசாலா நல்லா வதங்கிடுச்சுங்க. எண்ணெயை அப்படியே கசியுது. இந்த ஸ்டேஜில் அடுப்பணல் இப்போ ஃபஸ்ட்டு கம்மி பண்ணிவிடுங்க, இல்லைன்னா அப்படியே மேலே தெரிக்கும். நம்ம கரைச்சி வச்ச புளி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா அப்படியே வடிகட்டிட்டு இதிலே ஊற்றிடுங்க. இந்த சக்கை இன்னொரு வாட்டி தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிட்டுங்க. இப்போ இதையும் ஊற்றிக்கலாம். இப்போ அடுப்பணல் ஃபுல்லாக வச்சுடுங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இந்த புளி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமும் நல்லா ஒரு கொதிச்சு வரட்டுங்க. புளி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா ஒரு கொதி வந்துடுச்சுங்க. இப்போ ஒரு வாட்டி கிளறி கொடுத்துருங்க. இதுலேயே இப்போது நம்ம அரைச்ச தேங்காய் விழுதும் ஊற்றிடலாம். அதாவது ஜீரகமும் தேங்காயும் போட்டு அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அதை இப்போ ஊற்றிடலாம். கொஞ்சமாக இப்போ தண்ணி இதிலே ஊற்றிடலாங்க. உங்களுக்கு எந்த அளவு குழம்பு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. ஏற்கனவே மீன்லேயும் உப்பு போட்டு தடவி வச்சுருக்கோம். ஸோ அதனால் இப்போ பார்த்து போடுங்க. இப்போ அடுப்பணல் நல்லா ஃபுல்லாக வச்சுட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறி கொடுங்க. உப்பு காரம் புளி எல்லாமே கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி இப்போ பார்த்துக்கோங்க. அப்போ தான் மீன் போட்டதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும். இப்போ இது கொதி வர வரைக்கும் க்ளோஸ் பண்ணிடலாங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ ஒரு வாட்டி கிளறி கொடுத்துருங்க. எனக்கு கொஞ்சம் கோல்டாக இருக்குது, அதான் இன்றைக்கி காரச்சாரமாக மீன் குழம்பு வச்சு சாப்பிட்லான்னு ஒரே ஆசை வந்துருச்சு. ஸோ இந்த அளவுக்கு கொதிச்சா போதுங்க. ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க கமெண்ட் பாக்ஸில், அக்கா தேங்காய் அரைச்சி ஊற்றி மீன் குழம்பு செஞ்சு காமிங்கன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்காகவே ஸ்பெஷலாக செய்கிறேன்னு சொல்லலாம். நீங்கள் இதில் தேங்காய் அரைச்சி ஊற்றாமையே செய்யலாம். மீதி நான் எப்படி செஞ்சனோ அப்படியே ஃபாலோ பண்ணி செய்யலாம். ஸோ இந்த அளவுக்கு குழம்பு கொதிச்சா போதுங்க. இப்போது மசாலா தடவி வச்சு மீன் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் அப்படியே ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்தா போதுங்க. இப்போ கூட்டி வச்ச குழம்புல இது போட்டுடலாம். அடுப்பணல் நல்லா ஃபுல்லாக வச்சுடுங்க. இப்போ அப்படியே லேசாக ஒரு தடவை கிளறி கொடுங்க. மீன் போட்டதுக்கப்புறம் கரண்டியே உள்ளே போடக்கூடாது. நம்ம இப்போ தான் போட்டிருக்கிறதுனால மீன் சூடு கூட ஆயிருக்காது, அதனால நான் கிளறேன். அதுவும் நம்ம தோல் எடுத்துகிட்டு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, மீன் உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீனும் போட்டாச்சு. இப்போ அடுப்பணல் ஃபுல்லாக வச்சுருங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும். மீன் போட்டதுக்கப்புறம் குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ அடுப்பணல் ஃபுல்லாக கம்மி பண்ணிவிடுங்க. இப்போ அப்படியே லேசாக ஒரு ஆட்டி கொடுங்க போதும். அவ்வளோதாங்க. இனிமேல் மீனும் வேகணும், அதே மாதிரி இந்த குழம்புல இருக்கிற பச்சை மணமும் போகணும். ஸோ கம்மியான தீயிலே இது 10 நிமிஷம் இப்படியே இருக்கட்டுங்க. ஒரு சிலர் மீன் போட்டு ஒரு கொதி வந்தாலே ஆஃப் பண்ணிடுவாங்க. பட் என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நான் அந்த மாதிரி செய்ய மாட்டேன். ஸோ இது 10 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஆனால் நீங்கள் இடையில ஒரு வாட்டி 2 வாட்டி எடுத்து பார்த்து நான் இப்படி செஞ்ச மாதிரி நல்லா ஆட்டி கொடுங்க. ஆனால் கரண்டி போடாதீங்க. இப்போ இது க்ளோஸ் பண்ணிடலாம். 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாங்க. 10 minutes later. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. வாவ், நல்லா கமகமன்னு வாசனையும் வந்துருச்சு. மீன் குழம்புல இருந்த எண்ணெய்லாம் புரண்டு வந்துருச்சு பாருங்க. ஸோ இப்படி வந்தாலே நம்ம மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ லாஸ்ட்டாக ஒரே ஒரு வாட்டி இங்கே பாருங்க, நான் அப்படியே கலரி கொடுக்குறேன். எப்படின்னு பாருங்க, அப்படி லேசாக. எதுக்காக இப்படி கொடுக்குறேன்னா, ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட காட்டணும் மீன் உடையவே இல்லைன்னு. இங்கே பாருங்க, அப்படியே இருக்கு. 10 நிமிஷமாக மீனை வேக வச்சாலும் மீன் உடையக்கூடாது. அதுக்கு மெயின் காரணம் மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். மீன் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலே உடையாது. அவ்வளோதாங்க, நம்ம மீன் குழம்பு முடிவுக்கு வந்துருச்சு. லாஸ்ட்டாக இதில் ஒரே ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி விடும்போதும் நல்லா வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. அது கோல்டு இருக்கிற டைமில் சாப்பிட்டு பாருங்கள். இதில் இருக்கிற சீரகம், மிளகு, பூண்டு, நல்லெண்ணெய் இது எல்லாம் சேர்ந்து அந்த கோல்டு எடுத்துரும். ஸோ இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. லாஸ்ட்டாக இதில் கருவேப்பிலையில் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழைலாம் வேணாங்க, அது டேஸ்ட் வேறு மாதிரி ஆகிடும். அப்படியே இந்த கருவேப்பிலையிலே உள்ளே தள்ளி கொடுங்க. அவ்வளோதாங்க. இந்த மீன் குழம்பை இப்பயே வச்சு இப்பயே சாப்பிட்றத விட இது அடுத்த நாள் நல்லா சூடு பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்க. சூப்பராக மணக்க மணக்க நம்ம விரால் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாம். ஸோ பார்க்கவே மனசை கொள்ளுற மாதிரி நம்ம மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றேங்க. நம்ம சேனலில் நிறைய வெரைட்டி ஆஃப் மீன் குழம்பு இருக்குது. ஸோ ஒவ்வொன்றும் அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது சின்ன சின்ன பொருட்களை நம்ம சேர்க்கும் போதும் குறைக்கும் போதும் அதோடைய டேஸ்ட் மாறும். இதுக்கு மெயினாக டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீனில் மீனோட வாடையே இல்லாமல் செய்யணும். கடல் மீன் தவிர மீதி எந்த மீன் செஞ்சாலும், அதாவது ஆத்து மீன், குளத்து மீன், டேம் மீன், இது எது செஞ்சாலும் கொஞ்சம் வாடை அதிகமாக இருக்கும். ஏன்னா கடல் மீன் உப்புல வளர்றதுனால கொஞ்சம் வாடை கம்மியாக இருக்கும்.
ஸோ அதனால இந்த விரால் மீன் குழம்ப இப்போ நான் செய்கிற மெத்தட்லேயே வச்சு சாப்பிட்டு பாருங்க, பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். ஈவன் விரால் மீன் எப்படி பொரிக்கிறது, அதாவது கொஞ்சம் கூட மீன் மசாலா உதிராம எப்படி பொரிக்கிறதுங்கிறது கூட நம்ம சேனல்ல வீடியோ இருக்கு, வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. மீன் குழம்புல மீன் உடையாம செய்யணும், அதுதான் சாமர்த்தியத்தனம்னு நான் சொல்லுவேன். இப்போ இந்த மீன் குழம்பு நான் வச்சு முடிக்கும் போதும் இரவு 11 மணிங்க. இப்போ என்னால் சோறுலாம் போட்டு சாப்பிட முடியாது. இந்த குழம்பு முன்னாடி நாளே வச்சு நாளைக்கு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்னு சொன்னல, அதனால தான் நான் முன்னாடி நாள் நைட்டே வச்சுட்டேன். இதை நாளைக்கு காலையில் ஒரு தடவை சூடு பண்ணிட்டு சாப்பிட போகிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு சும்மாவே எப்படி இருக்குன்னு டேஸ்ட் காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு குழம்பு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துருவோம். வாவ், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. எனக்கு ஆக்சுவலாக கோல்டு இருக்குது. புளிப்பு, உப்பு, காரம் பர்ஃபெக்ட்டுங்க, சும்மா அப்படி இருக்கு. 1 கிலோ மீனில் நீங்கள் செய்கிறதா இருந்தால் நான் என்ன அளவு போட்டனோ கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே செய்யுங்க, அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். மற்றபடி நான் சொன்ன அளவுகள் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நம்ம தேங்காய் அரைச்சோம் பார்த்தீங்களா, அதை வந்து நல்லா நைஸாக அரைக்கணும். அதான் உதாரணம் அரைக்கக்கூடாது, அதாவது குறவரப்பெல்லாம் அரைக்கக்கூடாது. அப்போ தான் நல்லா க்ரீமியாக இருக்கும் இந்த குழம்பு. வாசனை சும்மா அப்படி அடிக்குது இந்த மீன் குழம்பு. அந்த வெந்தயத்தோட வாசனை, கடுகோட வாசனை, பூண்டோட வாசனை, ஆஹா சும்மா அப்படி இருக்கு. இப்போ கொஞ்சமா இந்த மீனை உடைச்சி சாப்பிட்டு பார்ப்போம். உடைக்கவே முடியல, அந்த அளவுக்கு கட்டியா இருக்கு. இங்க பாருங்க, சாப்பிட்டு பார்த்துருவோம். வா, இப்பயே வச்சு இப்போ சாப்பிடும்போது அந்த மீன்லாம் அப்படி மசாலா இறங்கிருக்கு. மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம மீனில் மசாலா தடவணும்ல, அதாவது கொஞ்சம் எலுமிச்சை சாறு ஊற்றணும், அப்புறம் கொஞ்சம் மிளகாப்பொடி இதெல்லாம் போட்டோம் இல்லைங்களா, அது நல்லா மீனில் இறங்கியிருக்கு. சும்மா செம்மையாக இருக்கு, சூப்பராக இருக்குங்க. சங்கீதா பிள்ளை நம்பினீங்கன்னா கண்டிப்பாக செய்வீங்கிற நம்பிக்கை இருக்கு. ஸோ நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க ப்ளீஸ். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா மறக்காமல் ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்கள் இது வரைக்கும் எனக்கு கொடுத்துட்ருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட் இருக்கு, ஃபேஸ்புக்லேயும் நம்ம குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்கு, ப்ளீஸ் அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, see you, bye bye, love you all.